ஐயனார் துணை சீரியல்ல நிலாவை கரம் பிடிக்க போற ஆசையில மிதக்கிற சோழன். ஆனா விதி நிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆக்கி பழசையெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு தலையில அடிபடுது. பரபரப்பான யாரும் எதிர்பார்க்காத கதைக்களம் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிலாவோட அப்பா நிலாவோட கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சு தேனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நிலா கிட்ட சோழன் ரொம்பவே பாசமா பேசுறாரு. சேர்னு இருந்துகிட்டு, ஆமாப்பா நிலா, நான் கூட இதை எதிர்பார்க்கல. 6 மாசம் டைம் கொடுத்த அவனுக்கு எங்க நீ மனசு மாறி உன் அப்பா அம்மா கூட போயிடுவியோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, சோழனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீ திடகாத்தமா நின்ன பாத்தியா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு நிலா. உன்னை நாங்க என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவன் இருந்துகிட்டு, ஆமா அண்ணி, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா நம்ம வீட்டுக்கு அண்ணின்னு ஒருத்தங்க வர்றாங்க போறாங்களேன்ட்டு இருந்தேன். ஆனா இப்ப இனி எப்பவுமே இங்கேயே தான் இருக்க போறீங்க நீங்க அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு, ஆமா பல்லவன், என்னால சோழனோட லவ்வை புரிஞ்சுக்க முடியல. இப்பதான் எனக்கே அது புரிய வந்திருக்கு. இனிமேல் நான் சோழனை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இதுதான் என் வீடு, நீங்க தான் என்னோட சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, எல்லாரும் இப்படி பேசிட்டே இருக்காம கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு நடேசன் சொல்றாங்க. அதுக்கு சோழன் நின்றுக்கிட்டு, என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நடேசன், சரியா போச்சு போ, கல்யாணம்னா அப்படியே போய் தாலி கட்டிட்டு வந்துடுறதா? துணிமணி எடுக்க வேண்டாம், பத்திரிக்கை அடிக்க வேண்டாம், சொந்த பந்தத்துக்கு அழைக்க வேண்டாமா அப்படின்னு நடேசன் சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் எதுக்கு அங்கிள், நம்ம வீட்டாளுங்க அப்பா அம்மா இது மட்டும் போதும் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு, இல்லப்பா நிலா, இந்த வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே கல்யாணம் நடக்காது, பொண்ணுங்க வந்தா தங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மூஞ்சிலையெல்லாம் கரிய பூசணும்ல, அதுக்காகவாவது இந்த கல்யாணத்தை கொஞ்சமாவது கிராண்டா பண்ணணும்பா அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, ஆமா நிலா, அண்ணன் சொல்றதான் கரெக்ட். நாளைக்கு நம்ம எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கடை வீதி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் விட்டுடுறாங்க. வீட்டுக்கு போன தேனு, என்னங்க நீங்க அப்படியே அவளை விட்டுட்டு வந்துட்டீங்க, 4 போடு போட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா, என்ன பண்ண சொல்ற, அவ இப்ப மேஜர், நம்ம சொல்றத கேட்கறதுக்கு அவ மைனரா என்ன? அவ சொல்றதான் நம்ம கேட்கற மாதிரி வச்சுட்டாலே மறுபடியும் சோழன் தான் வேணுங்கிறவகிட்ட நீ என்ன பேச முடியும் தேனு, விட்டுரு, இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில நிலா, சோழன், சேரன், பாண்டி, பல்லவன், நடேசன் எல்லாருமே ஜவுளி கடைக்கு துணி எடுக்கிறதுக்காக போறாங்க. போயிட்டு எல்லாரும் பிடிச்ச கலர்ல அவங்கவுங்களுக்கு தேவையானதை எடுக்கிறாங்க. நிலா ஒவ்வொரு சாரியா எடுத்து காமிச்சு சோழன் கிட்ட, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. சோழன் வலிஞ்சுக்கிட்டே, இது நல்லா இல்லை நிலா, இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்குன்னு ரொம்ப அட்டகாசமான காதல்ல 2 பேர்த்துக்கும் கொஞ்ச நேரம் போகுது. இதையெல்லாம் பார்த்த பல்லவன், என்னன்னா ஒரே ரொமான்ஸ் போல அப்படின்னு சோழனை கிண்டல் பண்றாங்க. பாண்டி இருந்துகிட்டு, இங்க மட்டும் என்னவா நிலா, நீ கூட ரொம்ப நல்லா ரொமான்ஸ் பண்ற அப்படின்னு நிலாவையும் கிண்டல் பண்றாங்க. நடேசன் இருந்துக்கிட்டு, டேய் கிண்டல் பண்ணதெல்லாம் போதுண்டா, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கெல்லாம் பேண்ட் சட்டையெல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாருமே, நாங்களாம் எடுத்தாச்சு, நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எனக்கு லுங்கி வேட்டி சட்டை எல்லாம் வாங்கிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது லுங்கி வேட்டியா? சரியா போச்சு போங்க, போய் பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுக்குடா பட்டு வேட்டி சட்டை, அவனுக்கு தானே கல்யாணம், அவனுக்கு எடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேர்னு இருந்துகிட்டு, அப்பா நீங்க தான் சம்மந்தி, மாமனார் வேற, இப்படியா லுங்கி வேட்டியோட வந்து நிப்பீங்க, போய் பட்டு வேட்டி சட்டையை எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துகிட்டு, அங்கிள் நான் உங்களுக்கு செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை கூட்டிட்டு போயிடுறாங்க. சோழன் கிட்ட சேரன், சோழா நிலா உன்னை நம்பி ரொம்ப பெரிய முடிவு எடுத்திருக்கா, தயவு செஞ்சு இனிமேலாவது அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன், கண்டிப்பா அண்ணன், எனக்காக அவ எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்திருக்கா, அவளை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சோழன் சொல்றான். பாண்டி இருந்துகிட்டு, சோழா நீ நிஜமாலுமே ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, அதனாலதான் நிலா அவங்க அப்பா அம்மாவையே தூக்கி போட்டுட்டு நீ தான் முக்கியம்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் நடேசனும் ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. எல்லாரும் போலா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு வெளியில துணிக்கடைக்கு வெளியில வர்றாங்க. எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற மெஸ்ஸுக்காக ரோட்டை கிராஸ் பண்றாங்க. அப்ப எதிர்பாராத விதமா ஆப்போசிட்ல வந்த கார் நிலா மேல பயங்கரமா மோதி விழுந்துடுறாங்க. நிலா, சோழன், சேரன் எல்லாருமே பதறி அடிச்சு போய் ஷாக் ஆகி நிலாவை தூக்குறாங்க. மண்டையிலிருந்து பிளட்டு நிறைய போகுது. அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போறதுக்காக ஆட்டோல ஏற்றி ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனா டாக்டர் இருந்துக்கிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் கேட்டு எழுதிக்கிட்டு, மண்டையில பலமா அடிபட்டிருக்கு, பிளட் வேற நிறைய லாஸ் ஆயிருக்கு, பிளட் பேங்க்குக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்,
பிளட் வந்துகிட்டு இருக்கு, என்னவா இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. இங்க சோழன் சேரன் எல்லாருமே ரொம்பவே அழுது படபடப்பா இருக்காங்க. நடேசனும் ரொம்பவே அழுறாரு. என்னடா இது, கடைசியில இவனுங்கெல்லாம் சொல்ற மாதிரி பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ராசி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. சோழன் இருந்துக்கிட்டு, ஐயோ எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க, நிலாக்கு எதுவும் ஆகாது, நிலா கண்டிப்பா கண்ணு முழிப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே படபடப்பா இருக்காங்க. டாக்டர் வெளியில வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறாங்கப்பா, காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், நீங்க எதுக்கும் ஆக வேண்டியதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுது. சேரன், பாண்டி, பல்லவன், நடேசன்னு அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலை கதிகலங்கிற மாதிரி கத்துறாங்க, அழுகிறாங்க. சோழன் வேண்டாத தெய்வம் இல்லை, உள்ள போய் நிலா கிட்ட நிலாவோட கையை பிடிச்சுக்கிட்டு, நிலா தயவு செஞ்சு கண்ணு முழிச்சிடு, நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால கண்டிப்பா வாழ முடியாது, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் ரொம்பவே உண்மையானது, நீயும் என் மேல ரொம்ப லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நிலா, தயவு செஞ்சு கண்ணு முழிச்சிடு, எல்லாம் கைகூடி வர்ற நேரத்துல என்னை தனியா விட்டுட்டு போயிடாத, உனக்காக பாண்டி, பல்லவன், சேரன்னு அத்தனை பேரும் வெளியில காத்துட்டு இருக்காங்க, எங்களையெல்லாம் ஏமாத்திட்டு போயிடாத நிலா அப்படின்னு சொல்றாங்க சோழன். நிலாவோட கையில இருந்து எந்த அசைவுமே இல்லை. சோழனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்பவே அழுதுட்டு வெளியில வந்துடுறாங்க. திடீர்னு நிலாவுக்கு அன்கான்சியஸ் ஆகுது. டாக்டர் எல்லாருமே உள்ள போய் பாக்குறாங்க. டாக்டர் வெளியில வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்ப்பா, அது பண்ணினாதான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சோழன் சொல்றாங்க. ஆப்ரேஷனும் நடக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியா முடிஞ்சிருச்சு, வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் நிலாவை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. நிலாவோட அப்பா அம்மாவுக்கு நிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் சொல்லப்படுது. அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. அப்பன்னு பார்த்து நிலாவுக்கு முழிப்பும் வருது. டாக்டர் உள்ள கூப்பிடும்போது நிலாவோட அப்பா அம்மா உள்ள போறாங்க. அப்பா அம்மான்னு நிலாவுக்கு அவங்க அப்பா அம்மாவை நல்லாவே ஞாபகம் இருக்கு. சோழன் உள்ள போனதும் யார் இது அப்படின்னு கேக்குறாங்க நிலா. சோழனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யாரா, நானா அப்படிங்கிற மாதிரி சோழன் நிக்கிறாங்க. டாக்டர் இருந்துக்கிட்டு அவங்க பழசையெல்லாம் மறந்துட்டாங்க, அவங்க பழசை ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா அதுவே அவங்க உயிருக்கு பெரிய ஆபத்தா போயிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. சோழன் அமைதியா நிக்கிறாரு. பாண்டி, பல்லவன், சேரன், நடேசன்னு அத்தனை பேரும் நிக்கிறாங்க. நிலாவுக்கு அவங்க யாரையுமே அடையாளம் தெரியல. அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட தேனுவும் நிலாவோட அப்பாவும் சோழனோட கையை பிடிச்சிட்டு சோழன் சொல்ல வர உண்மையை மறைக்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, இவங்கெல்லாம் யாருப்பா, எனக்கு யாரையுமே தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா, இல்லைம்மா இவங்களாம் நம்ம ஒர்க்கர்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்புறாரு. நிலா இருந்துக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு அந்த நிமிஷம் உலகமே மாறின மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு எதுவுமே தெரியல. சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாத்தோட நிலைமையும் அந்த மாதிரி தான் இருக்கு. நடேசன் இருந்துக்கிட்டு, ஏமா என்ன கூடவா உனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. அப்ப தேன் இருந்துக்கிட்டு, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, அவளே உடம்பு நல்லாயி பெரிய கண்டத்திலிருந்து இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கா, அது உங்களுக்கு பொறுக்கலையா, இப்ப இதெல்லாம் சொல்லி அவளை இன்னும் மோசமாக்கணும்னு நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஒண்ணுமே பேசாம வெளியில வந்துடுறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, என்னப்பா நடக்குதுங்க, யார் அவரு, ஏன் இவ்வளோ இமோஷனலா பேசுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காத, நீ ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.